இப்போ 1 இயரா வராகியம்மா தான் கனவு வராங்க. ஆனா 1 இயருக்கு முன்னாடி எல்லாருக்கும் சமயபுரம் அம்மன் தான் என் ரூபத்துல காட்சி கொடுப்பாங்க. அப்படிங்களாமா? சொல்லிருக்கீங்கம்மா, உங்க வீடியோல சொல்லிருக்கீங்க. உனக்கு அதே மாதிரி வந்ததா கனவு? ஆமாம்மா, எனக்கு வந்து சமயபுரம் அம்மா தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்தாங்க. வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு சாதம் மடியில உட்கார வச்சு சாதம் ஊட்டி விடுறாங்கம்மா. எனக்கு பரவாயில்லையே. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுறேன் சாதம். அப்புறம் திடீர்னு கருமாரியம்மன் ஃபுல்லா பிளாக் அம்மன் அவங்க எனக்கு வந்து தட்டுல வச்சு பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நான் எல்லா அம்மனையும் நான் பார்த்தேம்மா. நைட்டு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சு. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, நான் வந்து இப்ப ஏதாவது பாக்கணும்னா சமயபுரத்து அம்மா வருவாங்க, இது ஒரு தீ ரூபத்துல தெரியும். நாங்க நைட்டு கனவு அப்படிதான். எங்க வீட்டுல சிலிண்டர் வந்து தீ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, கண்டிப்பா கான்பிடண்டா எனக்கு இன்னைக்கு நீங்க இன்னும் 2 நாள் எனக்கு பேசுவீங்க, நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேம்மா. இது இன்னைக்கு என்ன கனவு? இன்னைக்கு இன்னைக்கு என்ன கனவு? நீ 30. நீ என்னைக்கு கனவு கண்ட? மே 30. ஆமாம்மா, இன்னைக்குதான் அந்த தீ கனவு கண்டேன். நான் 2 நாளைக்கு முன்னாடியே நான் சமயபுரத்து அம்மன் வந்து எனக்கு இது மாதிரி பண்ற மாதிரி நான் கனவு கண்டேம்மா. நீ அப்ப என்ன ரொம்ப நினைச்சிருந்தியோ? ஆமாம்மா, யார் ரொம்ப ஆத்மார்த்தமா உண்மையா நம்பிக்கையோட நினைக்கிறாங்களா? நான் எவ்வளவு இடத்துல போய் நான் இது மாதிரி இந்த பிரச்சனை சொல்லி சரி அது மூலியமா நம்மளுக்கு கிளியர் ஆகுமா, எங்க போனாலும் கடவுளதான் நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் கடவுள் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டேதுன்றப்பதான் எனக்கு வராகி அம்மா கனவுல வந்து நான் சார்கிட்ட பேசினேன் அன்னைக்கு. இது மாதிரி வந்தாங்க அம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல ஐயா, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு. அம்மா வந்து பிஸியா இருக்காங்கம்மா, நீங்க அதே ஃபாலோ பண்ணுங்க, அம்மாவே சொல்லுவாங்க உங்களுக்கு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு தான் நாங்க திரும்பி அமௌண்ட் போட்டு விட்டு நாங்க அம்மாட்ட பேசியே ஆகணும், என்னன்னு தெரியல அம்மா மூலியமா எனக்கு கிளியர் ஆகணும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்படியே தோணிட்டே இருக்கு. அப்படின்னு தான் நாங்க சரி பேசுவோம். அதான் நானே யோசிச்சேன், ரொம்ப நாளா இருக்கவங்கன்னா வெயிட் பண்றாங்க, இவங்களுக்கு என்ன 27 தான் அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க, அதுக்குள்ள இவர் ப்ரெடிக்ஷன் டைம் கொடுத்துருக்கு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு தான் யோசிச்சு உட்காந்து. இல்லம்மா, நீங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் அம்மா காட்டிட்டாங்கம்மா. எனக்கு சமயபுரம் வந்து கூட எனக்கு பெருசா இல்லம்மா, ஏன்னா எப்போதுமே அம்மா எனக்கு சமயபுரத்து அம்மா எப்போதுமே ஒரு நாள் காட்சி கொடுப்பாங்க. மற்ற கருமாரி அம்மன் இவங்க எல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா கனவுல. நான் உங்களை நினைச்சு உங்கள்கிட்ட பேசணும்ன்ற நினைச்சு இப்ப வந்த பிறகுதான் இவங்க எல்லாம் என்னோட கனவுல வந்து, அதுவும் எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவே நான் உங்கள்கிட்ட போன் பண்ணி சொல்லணும், எப்படி இதை ஷேர் பண்றதுன்னு தெரியலையே, கமெண்ட்ல போடலாமா, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போட்டா பாப்பாங்களா? கமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம இதை எப்படி ஷேர் பண்றது? சரி, நம்ம நீங்க என்கிட்ட பேசுறீங்களா, அப்ப இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோடனே நான் நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் உட்காந்து நான் எப்ப டைம் கிடைக்குமோ உட்காந்துட்டு இவங்க ஜென்ரலா கொடுத்துருவாங்க, நீங்க சொன்னது நானே பதிவு பண்ணுவேன். ஆமா, நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு வார்த்தை, நான் உங்க அம்மா வந்து எனக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னாதான் நான் வந்து பேசுவேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, எனக்கு கான்பிடன்ட்டா இருந்தேன் நான் ரொம்ப. பேசிட்டாங்க அவங்க எப்ப சமயபுரம் அம்மாவும் கருமாரியும் உனக்கு வந்துட்டாங்களோ, நான் குடுக்கற வாக்கு அவங்க நிறைவேற்றுவாங்க. சரி, அவங்க குடுக்கறது தான் இந்த வாக்கு, நான் கூட குடுக்கல, அவங்க குடுக்கற வாக்கு தான். சரி, நம்பினவங்களுக்கு அம்மா வந்து உண்மையா நம்புறவங்களுக்கு அவங்க செய்வாங்க. சரியா? அதே மாதிரி இந்த வராகி அம்மன் விளக்குல வந்து அந்த ப்ளூ கலர் எரியுது அம்மா. நான் வராகி அம்மன் மந்திரம் சொன்ன உடனே என்னோட விளக்கு அப்படி ரொம்ப உயரமா எரியுது பள்ளி. அடுத்த செகண்டே அம்மாவை நினைச்சா அடுத்த செகண்டே இதெல்லாம் எனக்கு என்ன கஷ்டம்னா, இத்தனை இது நம்ம பேசுறது அம்மா கேக்குறாங்க, ஆனா நம்ம குறைய ஏன் அம்மா திட்டே மாட்டாங்க. இப்பதான் கேட்காமையா அதான் இப்ப கூட ஒருத்தங்க அருணா மதுரையில இருந்து பண்ணிருக்காங்க, முன்னாடிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் உங்களுக்குன்னு வாக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா உக்காந்துட்டேன், ஸ்பீக்கர் போன்ல கேட்டேன். நான் 5 டேஸ்க்கு முன்னாடி பணம் போட்டாங்க, 1 வாரம் போட்டு. சார் அப்ப நான் காத்துட்டு இருக்கணுமா, ஆனா இந்த 5 நாள் தான் அம்மாக்கு பேசினேன், இந்த 5 டேஸ்க்குள்ள என்னோட வாழ்க்கையில அவ்வளோ மாற்றம். அஞ்சப்பர்ல இருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா. இன்னைக்கு நான் விளக்கேத்தினேன், விளக்குல டிஃப்ரெண்டா எரிஞ்சது, என் பையன் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் அந்த ஆன்டி மேடம்க்கு அந்த அம்மாக்கு போடுங்க, அந்த சாருக்கு போடுங்க அந்த போட்டோவை. எனக்கு 5 டேஸ்லயே அம்மா காமிச்சிட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு சமயபுரம் அம்மன்னா ரொம்ப பிடிக்குமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் மதுரையில இருந்து பூ எடுத்துட்டு ஓடுவாங்களாம் கார்லயே. எனக்கு இனிமேல் சமயபுரமும் வராகியும் லட்சுமி அம்மா தான் இப்பதான் பேசினாங்க. அவங்களோட பேசும்போதுதான் உங்க போனு, நான் வாயே திறக்கல, ஏன்னா உங்களுக்குன்னு வாக்கு உக்காந்துட்டேன்னா வேற யாரோடையும் பேச மாட்டேன்.
சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்தேன். எப்போ என் தாய் சமயபுரத்தாவும் கருமாரியும் உங்ககிட்ட வந்துட்டாங்களோ, பஞ்சமி எதுமா வராகி அம்மனை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு நான் பூஜை பெருசாக அஷ்டோத்தர் அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா என்னை நம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் பெரிய பூஜையாக நான் நினைக்கிறேன். வார்த்தைகள் நான் உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அந்த நேரம் அந்த அம்மா முன்னாடி தான் வாக்கு கொடுக்க போறேன். அதுவே உங்க மனசு ஆறுதல் ஆனாலே அதுதான் பெரிய மந்திரம். நான் சொல்றது உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நிம்மதி, அந்த நிம்மதி தான் எனக்கு. நான் மற்றவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பண்ற பூஜையா நினைச்சிட்டு தான் செய்யறேன். அதனால நீங்க வந்து நம்பி கும்பிடுங்க. கண்டிப்பா வந்து அந்த வராகி எதுவுமே அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நான் முதல்ல என்னோட பதிவுகளை நீங்க கண்டினியூஸா பாத்துட்டே இருங்க. சரிங்களா? என்னோட பதிவுகளையே பாருங்க. என்ன அதுலயே உங்களுக்கு விளக்குலதான் ஜோதி ரூபமா அம்மா வரத சொல்லியிருக்கேன் நானு. விளக்குலயே ஆமா மகாலட்சுமி வருவாங்க. என்னோட ராஜேஸ்வரி மலேசியா அவங்க அம்மா ஹார்ட் ப்ராப்ளம் சீரியஸ் ஆகுது. அவளுக்கு நாகப்பூஜை நீங்க முடிக்கணும். அடுத்து கொண்டு போறதுக்குள்ள அவங்க சீரியஸ் ஆறாங்க. நம்பி நீ நான் நாளைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நீ இந்த அம்மா அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்க, நீ போடு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ தான் டிவியில் போட்டு விட்டாங்களாம், யூடியூப் கனெக்ட் பண்ணி. அப்படியே சரியாயிட்டாங்களாம். அந்த செஸ்ட் பெயின், ப்ரெஷரு, வேதனை எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, அதனால நீங்க வந்து என்னோட பதிவுகளே ஃப்ரீயா இருக்குச்சுன்னா பாருமா. உனக்கு மனசு அப்படியே ஆறுதல் ஆயிடும். இப்பயே போயிட்டு பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வராகி அம்மா பூஜை பண்ண அம்மா அதிசய கூட. எப்போ சமயபுரமும் கருமாரியும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வரமாட்டாங்க. கருமாரி அம்மன் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். சமயபுரம் அம்மா நான் கருமாரி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா கனவுல. சரி முடி இது முடிஞ்ச பிறகு இந்த லாக்டவுன் முடியட்டும், நீங்க எழுந்துருங்க. திருவேற்காடு கூட்டிட்டு போறேன், ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுவோம் வாங்க. திருவேற்காடுல கருமாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் அம்மாவோட மூலஸ்தானம் தனியா இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. பைரவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. நான் இன்னைக்கு என் தாய் கருமாரி கிட்டையும் சமயபுரத்தா கிட்டையும் இது முடிச்சுட்டு நான் வேண்டிப்பேன், வாக்கு கொடுத்துட்டு வேண்டிப்பேன். வராகிமா கிட்டையும் வேண்டிக்கிறேன். இந்த நிமிஷமே விளக்கேற்றும் போதே ஓம் சக்தி தாயே கருமாரி, ஓம் தாய் சமயபுர தாயே போற்றி, ஸ்ரீ வராகி அண்ணியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ வைஷ்ணவி தேவியே போற்றி, மகாலட்சுமியை போற்றி, என்ன லக்ஷ்மி தெரியுதோ அஷ்டலட்சுமியை போற்றின்னு விளக்கேற்றும் போதெல்லாம் இந்த கருமாரி அம்மனும் சமயபுரத்தம்மனும் வராகி அம்மனும் நினைச்சுன்னு விளக்கேற்றுமா. அவங்களே நினைச்சு விளக்கேற்றிட்டு அவங்க நாமத்தையே சொல்லு, நமஸ்காரம் பண்ணு. தனியா அஷ்டோத்தரம் சொல்லணும்னு இல்லை. வராகிக்கு 108 அஷ்டோத்தரம் சொல்லியிருக்கேன், அதையும் சொல்லு. குண்டலி புறவாசி சொல்லி நமஸ்காரம் பண்ணு. கண்டிப்பா பாரு, இன்னிலேருந்து உனக்கு என்ன ஒரு சேஞ்சஸ் தெரியும். 2 நாள் முன்னாடியே கட்டிட்டாங்க நான் இருக்கேன். அப்புறம் என்ன கவலை, நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு தான். முதல்ல போய் அந்த குண்டலி புறவாசினியே சொல்லுமா, டெய்லி அதை சொல்லி நமஸ்காரம் பண்ண. காலைல சாயங்காலம், காலையில சாயங்காலம் அந்த வராகியே சரணம் சரணம் உன் பாதமே அப்படின்னு பண்ண. ஒரு சரணாகதின்னு ஒரு எபிசோடு ஒன்று போட்டிருக்கேன், இப்பயோ போட்டதை எடிட் பண்ணி போட்டிருக்காரு, அதுவும் உனக்கு அனுப்ப சொல்றேன். அதை பாரு. இப்பயே நான் பேசிட்டே அனுப்பிடுறேன். இப்பயே நீ ரெடியாகிறதுக்குள்ளேயே நான் உனக்கு வந்து எடுத்துட்டேன் நான். சரியா? நான் நீ ரெடியாகிறதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன். கண்டிப்பாக அனுப்புறேன். நீ அம்மனை பற்றி சொன்ன இல்லை, சமயபுரமும் கருமாரி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா என் ரூபத்தில். அதனால நான் வந்து அதை அப்படியே நிறுத்திட்டேன். இல்லாட்டி யூடியூப்குள்ளே தான் போய் இருக்கேன் நான். உன்னோட ஸ்பீக்கர் ஃபோனில் தான் போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கேன். கவலைப்படாமல் இப்போ பூஜை பண்ணு மதன், நம்பி பூஜை பண்ணு, மனசார நம்பிடு. என்ன அம்மா பார்த்துப்பாங்க, எனக்கு தெரியாது. என் கஷ்டம் மொத்தத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. எனக்கு இன்னைக்கு கூட அதில் ஒரு டிவோட்டி பகிர்ந்துருப்பாங்க. இனிமேட்டு வர பதிவு தானே உங்களுக்கு வரும். அவங்க எனக்கு குரூப்பில் பதிந்ததை உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த சரண்டர் டு தி காட் அவங்க ஃபாலோ பண்ணது. சரியா? ஓகேவா? இப்பயே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? என்னம்மா ஜெயராணி, என்ன ஜெயராணி தானே? ஜெய் சரண்யா. சரி சரண்யா, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஜெயமா நீ அவங்க முன்னாடி வெற்றியோட நகை நட்டோட சுபிட்சமா நிக்கணும். கண்டிப்பா. ஆமா சரியா? எனக்கு முன்னாடி அவங்க வார்த்தை வந்துட்டாங்களே, நான் தானே சொல்றேன். அப்புறம் அதுல என்ன சந்தேகம்? சரியா? வாழ்ந்து காட்டணும். அந்த நம்பிக்கையோட அம்மா கிட்ட சரணட. அவங்க முன்னாடி என்னை எழுப்பி நிக்க வையின்னு.
சரியா? எங்களையும் அப்படி நிற்க வச்சாங்க அம்மா. சரிங்கம்மா. சரியா? எங்களையும் அந்த நிலையில கொண்டு அம்மா நிற்க வச்சாங்க. அதனால நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். சரிங்க. அம்மா வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அவங்கள சரணடைஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை வந்து செய்வாங்க. சரிங்க. அதில் எந்த ஒரு மாற்றதும் கிடையாது. நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. சரியா? அதனால நீங்கள் வந்து பண்ணுமா, நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா? நான் நன்றிங்கம்மா. சரிம்மா சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா சரிம்மா. நம்பிக்கையோடு இப்போ போய் பூஜை பண்ணு. சரிங்க. அம்மனே சரண பிடிச்சி. என்னம்மா? அதான் அவங்களே எனக்கு முன்னாடி கருமாரி அம்மனே வந்து காட்சி கொடுத்துட்டாங்களா, அப்புறம் என்ன? அது வந்தாலே நீ இங்கே ஜெயிச்சிட்டாதான் அர்த்தம். ஜெய் சரண்யா, விழுப்புரம்.